பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்லிகைப்பூ செடியில் அதிகமான பூக்கள் எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மல்லிகைப்பூ செடி எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியுங்க. மல்லிகை செடியிலேருந்து எப்படி இன்னொரு செடி உருவாக்குறது அப்படின்னா லேயரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாகவும் மல்லிகைப்பூ செடியை வந்துட்டு நம்ம வளர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மல்லிகைப்பூ செடியிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து நம்ம வந்துட்டு வளர்க்கலாம். இது ஒன்றும் இல்லைங்க, மல்லிகைப்பூ செடியில் இப்படி நீளமான கம்புகள் போயிட்டே இருக்குது அப்படின்னா அதை அப்படியே வளைச்சி மண்ணுக்குள்ளே வந்துட்டு வச்சுட்டு அந்த கம்புக்கு மேலே மண்ணை மூடி மேலே வந்துட்டு ஒரு கல் மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்காக அதை மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் இருந்தே வேர்கள் போட ஆரம்பிச்சிடும். அந்த வேர் வந்த உடனே அந்த செடியை கட் பண்ணி நம்ம வேறு ஒரு பாட்டுக்கு கூட மாற்றிக்கலாங்க. அப்படி தான் நம்ம இன்னொரு செடியை உருவாக்கலாம். இப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மள்ட்ட மல்லிகைப்பூ பெரிய செடியாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கம்புகளை வந்துட்டு வளைச்சி கொடுத்து இந்த கம்புகளுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சமான மண் எடுத்து வாரி வச்சுட்டு மேலே சப்போர்ட்க்கு ஒரு சின்னதாக ஒரு கல் அப்படி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்குள்ளே வந்துட்டு அதுக்கு வேர் போட ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடியில் இது வந்து நான் ஒரு கம்பு மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இது புரியணுன்றதுக்காக நான் தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே இந்த மல்லிகைப்பூ செடியிலேருந்து சின்ன சின்ன கட்டிங்ஸ் மூலயமா நம்ம எடுத்தது தான். அந்த கட்டிங்ஸே வந்துட்டு அழகாக உங்களுக்கு க்ரோத் வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மடக்கியும் வைக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு கம்புகள் மாதிரி நீங்கள் நட்டும் வச்சுக்கலாங்க. ஏன் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த கிளைகளுமே வெட்டாமல் வைக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு வேண்டி நம்ம சொல்கிறது. இல்லை வெட்டி வைக்கணும் அப்படின்றனாலும் கூட 2 மெத்தட்லேயும் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். வெட்டி நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறமாட்டு நம்ம முக்கியமான ஒரு வேலை செய்யணும். எல்லாமே வந்துட்டு நம்ம கபாத்து பண்ணணும். அதோட மேல் பகுதி பூக்கள் பூத்ததுக்கு அப்புறமாட்டு மேல் பகுதியில் எல்லாத்துலேயுமே கற்று வச்சு நீங்கள் எல்லா போர்ஷனுமே கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துளிர் விட்டு இப்படி மொட்டுக்கள் வந்துட்டு வைக்கும். ஸோ நம்ம மல்லிகைப்பூ செடியில் எப்பயுமே பூக்கள் மொட்டுக்களோடு இருக்கும்போது நம்ம கவாத்து பண்ணக்கூடாது. பூக்கள் இல்லை, அரும்புகள் வைக்கலை அப்படின்னா மட்டுமே தான் நம்ம கவாத்து பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி நல்லா வளர்ந்துக்கிட்டே வரும்போது தேமூர் கரைசல் வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு வரணும். நீங்கள் இந்த இலைகளை பார்க்கும்போது தெரியும், ஒவ்வொரு இலைகளுக்கும் வந்துட்டு அந்த வெள்ளை வெள்ளையாக படிஞ்சு இருக்கும். அது ஃபுல்லுமே வந்துட்டு தேமூர் கரைசல் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணதுனால அந்த மாதிரி இருக்கும். தேமூர் கரைசல் வந்துட்டு எப்படி செய்யணும்னா நம்ம வீட்டிலே வந்துட்டு செய்யலாம். வேஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வீட்டில் தயிர் புளிச்ச மோர் இருக்கும் இல்லையா, அந்த புளிச்ச மோரை வந்துட்டு வாட்டர் கேனில் ஊற்றி வச்சுக்கோங்க. மோரோட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் பால், நம்ம வீட்லேயே வந்துட்டு தேங்காய் பால் எடுத்து அந்த மோரோட கலக்கி ஒரு 7 நாள் அப்படியே வச்சுக்கோங்க. அந்த 7 நாளும் வந்துட்டு நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா குலுக்கி விட்டுட்டே இருக்கணும். அந்த பாட்டிலில் நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் அந்த பாட்டிலை வந்துட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்படி குலுக்கி விடுறதுனால என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நல்லா புளிச்சு மேலே வந்துடும். அப்படி புளிச்சு மேலே வந்ததை நம்ம செடிகளுக்கு நல்லா நனையிற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். அந்த லீஃபுக்கு மேலே எல்லாமே நம்ம கபாத்து பண்ணதுக்கப்புறமா அந்த மாதிரி ஸ்ப்ரேயை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி க்ரோத் வைப்பாங்க. ஸோ நான் கட்டிங்ஸ் மூலியமாகவே 2 தொட்டிகளையுமே ஃபுல் பண்ணி வச்சதுனால எனக்கு கிடச்ச இந்த பிளான்ட்ஸை நீங்களுமே பாருங்கள். எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம அந்த கரைசலை கொடுக்கறதுக்கப்புறமா கபாத்து பண்ணதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்ணணும். அப்படி பார்த்து பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு மல்லிகைப்பூ செடிகளில் வந்துட்டு நிறைய பூக்கள் கொடுக்கும். அதிகமான பூக்களையுமே உங்களால் பார்க்க முடியுங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அதில் எவ்வளோ அரும்பு வச்சுருக்கு, எவ்வளோ முட்டுக்கள் நீ அடுத்து வரப்போகிறாங்க அப்படின்றதையும் பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான செடிகள்லையே நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பூக்களை கொண்டு வரலாம். இந்த தேமூர் கரைசலை நீங்கள் பயன்படுத்துறதுனால நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு செடிகள் இருந்துமே பூக்களே இல்லாமல் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேமூர் கரைசலை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காக்கட்டான். இது மல்லிகைப்பூவிலேயே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. காக்கட்டானில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெட் காக்கட்டான், கலர் காக்கட்டான் இருக்குது. இது ஒயிட் காக்கட்டான். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு வாசம் கொடுக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்காங்க. நம்ம காக்கட்டான் செடியில் வந்துட்டு எப்படி அதிகமான பூக்களை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செடியை நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா வாங்கி வச்ச உடனே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, கவாத்து தாங்க. கவாத்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி கொடுக்கணும். எல்லா மல்லிகைப்பூ செடிகளுக்குமே ஒரே மெத்தடு தாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து பூ பூத்ததுக்கப்புறமாட்டு நீங்கள் கண்டிப்பாக கபாத்து பண்ணி கொடுக்கணும். காக்கட்டான் ஃப்ளவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய அந்த அரும்பு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பூக்கள் வரும். பூக்களுக்கு கீழே சின்ன சின்னதாக காம்புகள் அப்படியே இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. அதை அந்த போர்ஷனில் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி கொடுக்கணும். மொத்தமாகவே அது பூத்து முடிஞ்சது அப்படின்னா சூப்பராக கரெக்டாக வந்துட்டு ப்ரூனிங் பண்ணி தாருங்க.
அப்படி வளர்கிற டைமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா தேமோர் கரைசலை தாங்க பயன்படுத்தணும். பஞ்சகாவியம் இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு மல்லிகைப்பூ செடிகளுக்கு வந்து தேமோர் கரைசலை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த செடியை வந்துட்டு பதியம் போடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும். ஸோ இந்த செடியை வந்துட்டு நீங்கள் தரையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மெயின் ஸ்டெப்பில் இருந்து வர்ற ஒரு அடியிலேருந்து மெயினாக போகிற ஒரு கம்புலேருந்து அடுத்ததாக அதில் ஒரு சின்னதாக ஒரு தை மாதிரி அதில் வளர ஆரம்பிக்கும். அதனோட வேர் பகுதியில் இருந்து தாங்க அதை உருவாகும். இது வந்து குட்டி செடி. யாராவது தோட்டத்தில் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட நிலத்துல அது இருக்கும். அந்த நிலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தள்ளி கண்டிப்பாக ஒரு புது செடி வந்து உற்பத்தி ஆகிருக்கும். மறக்காமல் இந்த மெத்தடை இந்த செடிக்கு வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மல்லிகைப்பூக்கள்லாம் பூத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த இலைகள்லாம் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா அது அப்படியே கருவேப்பிலை நம்ம உருவிடுவோம்ல, அது மாதிரி இந்த இலைகளெல்லாம் நீங்கள் உருவி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இலைகளுக்கு அந்த சத்துகள் போகாமல் இந்த மொட்டுகள் வைக்கிறதுக்கு இன்னும் அதிகமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.